வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு விழுதி இலை இத பத்தி பார்க்கலாம். பெரிய மருந்துங்க இது. இது வந்து பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கோளாறுக்குள்ள அனைத்து பிரச்சனைக்கும் சரி பண்ணக்கூடியது. அடுத்தது நுரையீரலுக்கு பழைய பலத்தை, அதாவது பழைய பலம் சொல்றது இளைஞருக்கு எப்போது நுரையீரலுக்கு எந்த பலம் இருக்குமோ அந்த அளவு கூட வயதானவர்களுக்கும் அந்த நுரையீரலோட பலத்தை திரும்பி கொடுக்கக்கூடியது இந்த விழுதி இலை அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. முதல் விஷயம், பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அதாவது கர்ப்பப்பை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸா இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டுன்னு சொல்ற நீர்க்கட்டியா இருந்தாலும் சரி, மாதவிலக்கு இரகுலர் பீரியட்ஸா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு தள்ளி போறதா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் வெள்ளைப்படுதலா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது இந்த விழுதி இலை. விழுதி இலைய நல்லா 14 நாள் நிழல்ல உலர்த்திட்டு ஒரு நாள் மட்டும் வெயில்ல காய வச்சு நல்லா சூர்ற மாதிரி செய்து அதோட கோஷ்டம், திப்பிலி, மிளகு, ஏலம் இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சிறு வெங்காயத்தை வந்து நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து இது எல்லாத்தையும் கலந்துட்டு இதை திரும்பவும் நிழல்ல உலர்த்திட்டே வந்து இது ஒரு சூர்ணம் மாதிரி செய்து வச்சுக்கணும். இது சித்த மருத்துவர்களும் வச்சிருப்பாங்க. இந்த சூரணத்தை வந்து காலை மாலை தேன், நெய், நீராகாரம் இல்லைன்னா தண்ணி ஏதாவது ஒண்ணுத்துல அனுபானமா சேர்த்து காலை ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் குடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி கண்டிப்பா இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் வந்து விழுதி இலைய அதோட நுரையீரலுக்கு எவ்வளவு பலம் கொடுக்குது அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த வயதா இருந்தாலும் அந்த ஒரு சிலருக்கு 100 மீட்டரோ, ஒரு சிலருக்கு 200 மீட்டரோ, ஒரு சிலருக்கு அரை கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஏறும் போது ஓடும் போது நல்லா மூச்சு வாங்கும். முதல் நாள் ஓடி பாருங்க, மறுநாள் வந்து ஒரு கைப்பிடி விழுதி இலையை எடுத்து நல்லா மென்னுட்டு அந்த சலைவா நீர் வாயில உள்ள உமிழ்நீரோட நல்லா முழுங்கிட்டு பாதி விழுதி இலைய வந்து வாயில அடக்கிட்டு ஓடி பாருங்க. நல்லா அந்த டயர்ட்னஸே தெரியவே தெரியாது. இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸா இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் சாப்பிட்டு ஓடி பாருங்களேன், சுத்தமா களைப்பே இருக்காது. 1 கிலோமீட்டருக்கு ஒரு சிலர் எவ்வளவு ஓடுறாங்களோ அதுக்கு அதிக மடங்கு 2 மடங்கா அவங்களால நல்லாவே ஓட முடியும். நுரையீரலுக்கு பழைய பலத்தை திருப்பி கொடுக்கறது இந்த விழுதி இலை. இந்த விழுதி இலையும் நமக்கு பச்சையா கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதையும் நம்ம சூரனுக்கு நம்ம சாப்பிடலாம். விழுதி இலையை வந்து இது மாதிரி 14 நாள் நிழல்ல உலர்த்திட்டு ஒரு நாள் மட்டும் வெயில்ல உலர்த்திட்டு அதோட மிளகு, சீரகம் இதை மட்டும் சேர்த்து ஒரு பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் காலை மாலை சாப்பிட்டு வந்தாலே ஒரு 21 நாள் சாப்பிட்டு வந்தாலே நுரையீரலோட அவ்வளவு இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சு நமக்கு நல்ல மூச்சு விட திறன் வந்து நல்லா அதிகரிக்கும். பிராணவாயுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம உடலுக்கு மூச்சுல இருந்து ரெஸ்பிரேஷன் மூலியமா நடக்கிற அவ்வளவு எனர்ஜியும் உடல் ஃபுல்லா எல்லா பிளட்லயும் கலந்து பழைய பலத்தை வந்து மீண்டும் பெற்று தரும் அப்படின்ற விழுதி இலை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி விழுதி இலைய மருந்தா யூஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு 10 விழுதி இலைய மட்டும் எடுத்து நல்லா ரசம் மாதிரி செஞ்சு, அதாவது ரசம் மாதிரின்னு சொல்லும் போது மிளகு ஜீரகம்லாம் தட்டி போட்டு தக்காளி எல்லாம் பிழிஞ்சு ஊத்தி பருப்பு தண்ணியும் ஊத்தி இந்த விழுதி இலையில எல்லாம் அரைச்சிட்டு இதுல கரைச்சி விட்டுட்டு ரசம் மாதிரி கூட நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா இந்த விழுதி இலை தொடர்ந்து சாப்பிடும் போது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, அது முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறே வராது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். முக்கியமா பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு பெயின் இருந்தாலும் இந்த விழுதி இலை ரசம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல உள்ள பெயினும் நல்லாவே குறைஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்ற மூச்சு விடுறது, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வருது, இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த விழுதி இலைக்கு இருக்கு. விழுதி இலை போட்டோ நீங்க தாராளமா இங்க பாக்கலாம். இந்த விழுதி இலைய தொடர்ந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வீட்டுல கீரையா யூஸ் பண்ணும்போது ரசம் வைத்து நல்லா தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரலாம். ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேச நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.